இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles make you move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles make you move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். பெட்ரோல் விலை உயர்விற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுவையில் நடந்த பந்த் போராட்டத்தில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கா வண்ணம் போலீஸ் பாதுகாப்புடன் கடைகள் மற்றும் பேருந்துகள் இயங்கின. புதுவையில் பெட்ரோல் விலை உயர்விற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சி சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தின் போது தனியார் பேருந்து, டெம்போ, ஆட்டோக்கள் ஓடாது என்றும் கடைகள் இயங்காது என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் போராட்டத்தின் போது ஒரு சில கடைகளை அடைக்கப்பட்டிருந்தது. பெரும்பாலான கடைகள் இயங்கின. குறிப்பாக நேரு வீதியில் காய்கறி கடைகள், பழக்கடை, மளிகை, துணிக்கடை என அனைத்து கடைகளும் இயங்கின. அதேபோன்று அரசு பேருந்துகள் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கா வண்ணம் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இயங்கியது. பெரும்பாலான ஆட்டோக்களும் இயங்கின. இதுகுறித்து கடை உரிமையாளர் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் கூறுகையில், காய்கறி வர மாதிரி எல்லா வியாபாரியும் வர வச்சுக்கிறாங்க. அவர் பெரிய வியாபாரி எல்லாம் ரோடுல எல்லாம் வந்துருது. அதனால இது அழுவும் பொருள். நாங்கள் எப்பயுமே விற்கிற மாதிரி விற்கிறோம். ஜனங்க கொஞ்சம் கம்மியா ஜனங்க வருது. அதனால வியாபாரம் நாங்கள் எப்பயும் பண்ற மாதிரி தான் பண்றோம். ஏன்னா இது அழுவும் பொருள். நாங்கள் டப்புன்னு எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா திடீர் முடிவு எடுத்தவங்க இது சொன்னதுனால நாங்கள் முன்கூட்டி நாங்கள் சரக்குலாம் அங்கிருந்து சொல்லிடுவோம். அதனால பெரிய வியாபாரி எல்லாம் சரக்கும் வர வச்சுட்டாங்க. அதனால நாங்கள் எடுத்து வைக்கிறோம். இது அழுவும் பொருள். அதை நிறுத்த முடியாது. எப்பயும் வர மாதிரி ஜனம் என்ன வெளியூர் ஜனம் வரல, உள்ளூர் ஜனங்க எப்பயும் நடக்கிற வியாபாரம் நடந்துருக்குது. இன்னைக்கு பந்த் அறிவிச்சிருக்காங்க பெட்ரோல் விலை உயர்வுக்காக. அதனால இப்போ எல்லா வண்டியும் ஓடலன்னு சொன்னாங்க. எல்லா வண்டியும் ஓடிருந்தாங்க. பஸ்ல இருந்து ஆட்டோல இருந்து எல்லாம் ஓடுது. நாங்கள் மார்க்கெட்டில் நம்பி எங்கள் குழப்பம் இருக்கு. மார்க்கெட்டு சவாரி நாங்கள் செஞ்சு தான் ஆகணும். அதனால காலையிலேருந்து இது வரைக்கும் செஞ்சுட்டோம். இது முடிச்சுட்டு கூட கிளம்பினாலும் கிளம்பிடுவோம். சூழ்நிலை எப்படி பார்த்தோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சோம். எங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது. நாங்கள் வெளி சவாரி எடுக்கிறது கிடையாது. நாங்கள் எடுக்கிறது பூரா மார்க்கெட்டு சவாரி தான். அந்தந்த டைமுக்கு அதை எடுக்க வேண்டியது எடுத்துட்டு வேலை பார்த்துருவோம். மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு கோடை விடுமுறை என்பதால் இயங்கவில்லை. ஆனால் அலுவலகங்கள், தொழில் நிறுவனங்கள் வழக்கம் போல் இயங்கின. புதுவை வீராம்பட்டினம் செங்கல் நீரம்மன் கோவிலில் முன் மண்டபம் அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜையுடன் துவக்கி வைத்தார். புதுவையில் புகழ்பெற்று விளங்கும் புண்ணிய ஸ்தலங்களில் ஒன்றான வீராம்பட்டினம் செங்கல் நீரம்மன் கோவிலில் 8500 சதுர அடியில் 1,05,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் முன் மண்டபம் அமைக்க திட்டமிடப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு சபாநாயகர் சபாபதி முன்னிலையில் பூமி பூஜையுடன் பணியினை துவக்கி வைத்தார். அப்போது இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள், கோவில் நிர்வாகிகள், வீராம்பட்டினம் கிராம பஞ்சாயத்தார்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். கடந்த ஆண்டைப் போலவே தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசுக்கு 265 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி கூறினார். இது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி கூறுகையில், தனியார் பொறியியல் கல்லூரிகளில் அரசுக்கு 50% இடங்கள் ஒதுக்கப்படுகின்றன. ஆனால் மருத்துவக் கல்லூரிகளில் கடந்த ஆண்டு 265 இடங்கள் ஒதுக்கப்பட்டது. இத்தகைய சூழலில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டை பெறுவது தொடர்பான கூட்டம் நடத்தப்பட்டது. அதில் கடந்த ஆண்டு அரசுக்கு ஒதுக்கியது போலவே ஒதுக்க முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி மகாத்மா காந்தி, பிம்ஸ் மற்றும் லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரிகளில் தலா 36 இடங்களும், மணக்குல விநாயகர் மருத்துவக் கல்லூரியில் 54 இடங்களும், வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியில் 53 இடங்களும், அறுபடை வீடு விநாயகா மிஷன் மருத்துவக் கல்லூரிகளில் தலா 25 இடங்களும் என மொத்தம் 265 இடங்கள் அரசு இடங்களாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறினார்.
12ஆம் வகுப்பு மாணவர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்ய சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் ராஜவேலு கூறினார். இது தொடர்பாக அமைச்சர் ராஜவேலு செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் +2 தேர்ச்சி பெற்ற 10,000 மாணவ மாணவியர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யும் போது ஏற்படும் நெரிசலை தவிர்க்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும், ஏற்கனவே பதிவு செய்துள்ள மாணவர்கள் முன்னர் பதிவு செய்துள்ள வேலைவாய்ப்பு அடையாள அட்டை மற்றும் +2 தேர்ச்சி பெற்ற மதிப்பெண் பட்டியல் ஆகியவற்றோடும், ஏற்கனவே பதிவு செய்யாதவர்கள் +2 மதிப்பெண் பட்டியலோடு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மதிப்பெண் பட்டியல் மற்றும் மாற்று சான்றிதழோடு வந்து பதிவு செய்து கொள்ள வேண்டும். மேலும் மாணவ மாணவிகள் உடனுக்குடன் பதிவு செய்ய 6 சிறப்பு பிரிவுகள், மாற்றுத்திறனாளிகளுக்கென ஒரு தனிப்பிரிவு என முகாம் இயங்கும். மேலும் பதிவு செய்ய வருவோர்களுக்காக பந்தல் அமைக்கப்பட்டு குடிநீர் வசதி, பெற்றோர் அமர்வதற்கு தனி இடம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். புதுவை மாநிலத்தில் எங்கள் அரசு தொழிலாளர்துறை வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் மூலமாக 2011-2012 ஆகிய கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு சுமார் 10,000 பேர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்ய ஆயத்தப்படுத்த விதமாக ஒரே இடத்தில் ஏற்படும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தவும், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் உரிய வசதிகள் செய்து கொடுப்பதற்காகவும் தொழிலாளர்துறை சிறப்பு ஏற்பாடுகள் செய்துள்ளது. கடந்த கல்வியாண்டில் நடைபெற்ற 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான சிறப்பு முகாமில் தினமும் சுமார் 1000 மாணவ மாணவிகள் பதிவு செய்தனர். மொத்தமாக கடந்த ஆண்டு 10,500 மாணவிகள் பதிவு செய்தனர். எனவே இந்த ஆண்டும் ஏறத்தாழ அதே அளவு மாணவர்கள் பதிவு செய்ய வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றோம். இதற்காக இந்த சிறப்பு ஏற்பாடுகள் தொழிலாளர்துறை செய்துள்ளது. முன்பு பதிவு செய்துள்ள வேலைவாய்ப்பு அடையாள அட்டை மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மதிப்பெண் பட்டியல் ஆகியவற்றை மாணவர்கள் கொண்டு வந்து கூடுதல் பதிவு செய்து கொள்ளலாம். இதுவரை பதிவு செய்யாத மாணவர்கள் தங்களில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மதிப்பெண் பட்டியலோடு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மதிப்பெண் பட்டியல் மற்றும் மாற்று சான்றிதழ்களையும் எடுத்து வந்து புதிதாக பதிவு செய்து கொள்ளலாம். உடனுக்குடன் பதிவு தனித்தனியாக மாணவ மாணவிகளுக்கென 6 சிறப்பு பிரிவுகள் கவுண்டர் திறக்கப்பட்டுள்ளன. இவை 30/5/2012 அன்றிலிருந்து காலை 8:45 மணி முதல் மாலை 5 மணி வரை மதிய உணவு இடைவெளி இன்றி இயங்கும். பதிவு செய்ய வருவோரின் நலன் மற்றும் வசதிக்காக நிழல் பந்தல் அமைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வசதியும் செய்யப்பட்டுள்ளது. மேலும் பெற்றோர்கள் அமர தனி இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. எனவே பெற்றோரும் மாணவ மாணவிகளும் உரிய ஒத்துழைப்பினை கொடுத்து அதிக நேரம் காத்திருக்காமல் உடனுக்குடன் பதிவு செய்து கொள்ளலாம் என்று எங்களுடைய அரசு அறிவிக்கப்படுகிறது. புதுவையில் உழவர்கரை வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் சார்பில் அரசு திட்ட உதவிகளை அமைச்சர் பன்னீர்செல்வம் வழங்கினார். புதுவையில் உழவர்கரை தொகுதியில் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் பயனாளிகளுக்கு அரசு திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு 5 சுய உதவி குழுக்களுக்கு வங்கிகள் மூலம் 3,25,000 ரூபாய் சுழல் நிதியும், ஒரு சுய உதவி குழுவிற்கு மானிய கடனும், 8 இளைஞர் மன்றம் மற்றும் மாதர் சங்கத்திற்கு விளையாட்டு பொருட்களையும், 66 விவசாயிகளுக்கு மண்வெட்டியும், 7 ஆசாரிகளுக்கு ஆசாரி தொழில் கருவிகளும் வழங்கினார். நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி ராஜரத்தினம் மற்றும் அதிகாரிகள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் பெட்ரோல் விலை உயர்வை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்ட பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளை போலீசார் கைது செய்தனர். நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியினர் பெட்ரோல் விலை உயர்வை எதிர்த்து பாரத் பந்த் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதுபோன்று புதுவையிலும் பந்த் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் மாநில தலைவர் தாமோதர் தலைமையில் பொதுச் செயலாளர் அன்பு செல்வன், முன்னாள் தலைவர் விஸ்வேஸ்வரன், துணைத் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் அக்கட்சியினர் நெல்லித்தோப்பு கடை வீதியிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு சென்று இந்திரா காந்தி சிலை அருகே போராட்டத்தில் ஈடுபட முயன்றபோது போலீசார் அவர்களை கைது செய்தனர்.
மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் அரசு அடாவடித்தனமாக பெட்ரோல் விலையை ரூபாய் 7.50 ஏற்றியிருப்பதை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி பாரத் பந்துக்கு அழைப்பு விடுத்திருந்தது. அந்த பாரத் பந்த் புதுச்சேரி மாநிலத்திலும் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பொதுமக்கள் அனைவரும் முழுமையாக ஆதரவு அளித்திருக்கிறார்கள். வியாபார பெரும்புடிக்கும் மக்கள் ஆதரவு அளித்திருக்கிறார்கள். ஓட்டுநர்கள் ஆதரவு அளித்திருக்கிறார்கள். உரிமையாளர்கள் ஆதரவு அளித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த பந்து முழு வெற்றி பெற்றிருப்பதற்காக அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோன்று மாநில செயலாளர் சாமிநாதன் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியினர் கொக்கு பூங்கா அருகிலே இருந்து ஊர்வலமாக வந்து ராஜீவ்காந்தி சிலை அருகே போராட்டம் செய்ய முயன்ற போது போலீசார் அவர்களை கைது செய்தனர். புதுவை அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் நலத்திட்ட உதவிகளை நல அமைச்சர் ராஜவேலு வழங்கினார். புதுவை சேலியமேடு சமுதாய நலக்கூடத்தில் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக நல அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு தொழில் கடனாகவும் சுழல் நிதி கடனாகவும் 20 லட்சம் ரூபாயும், இளைஞர் மன்றம் மற்றும் மாதர் சங்கங்களுக்கு உதவித்தொகை, ஊக்கத்தொகை மற்றும் இலவச விளையாட்டு உபகரணங்களையும் வழங்கினார். முன்னதாக வட்டார வளர்ச்சி அதிகாரி குப்புசாமி வரவேற்று பேசிய விழாவின் நிறைவில் இணை வட்டார வளர்ச்சி அதிகாரி சக்திவேல் நன்றி கூறினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை விரிவாக்க அதிகாரிகள், கிராம நிர்வாக அதிகாரிகள், சேவக்குகள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.